கர்த்தர் நாமத்து மகிழ்ந்ததாக. இந்த நாளுக்குள் நாம் திருச்சபையை கூடி காரைக்கால் திருச்சபையை துவக்க நாளை நினைவுகிறத்தக்க இறக்கமாறாக்கினார். அவர் செய்த மகாவிரதங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த ஆண்டுகளை தேவனே நம்மை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக அவர் சமூகத்தை நாம் திருச்சபையை அர்ப்பணிக்கிறோம். நாம் சிறுவன் தெய்வத்தின் பெருகு என்ற வார்த்தையின் பிரகாரம் நாம் இந்த நாட்களை அர்ப்பணிக்கிறோம். தேவன் அறிவித்த ஒரு வாக்கிய வாசித்து கடன் சொல்வோம். மார்க்கு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 30 வாசிக்கும். இயேசு கிறிஸ்து ஊழிய காலத்தில் அநேக காரியங்களை ஊமைகளாக சொல்லுகிறோம். பின்னும் அவரை நோக்கி தேவனுடைய ராஜ்யத்தை எதற்கு ஒப்பிடுவோம்? அதை எந்த ஓமையினால் அதை திசாந்தப்படுத்துவோம்? அது ஒரு கடின விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது. அது பூமியில் விதைக்கப்படும் போது பூமியில் சகல விதைகளும் சிறிதாக இருக்கிறது. விதைக்கப்பட்ட பின்போ அது வளர்ந்து சகல பூண்டுகளின் பெரிதாகி ஆகாயத்து பறவை அதனுடைய நிழலுக்கு வந்தடையத்தக்க பெரிய கிளைகளை விடும் என்றார். நாம் நாட்களை எதிர்பார்க்கிற தேவராஜ்யங்கள் திருச்சபையுடைய நோக்கங்கள் நாம் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். பரலோகராஜ்யம் என்பது பெரிய கனம் உள்ளது, ஒரு பலம் உள்ளது. அதை ஒப்பிட்டு அளவிடவே முடியாது. அப்படிப்பட்ட பரலோகராஜ்யத்தை தேவன் ஒரு ஓமைகள் சொல்லுகிறார். ஒரு கடுகு விதைக்கு இருக்கிற தானியங்களை ரொம்ப சின்னது என்பதை கடுகு தான். அப்படிப்பட்ட ஒரு தானியங்களுக்கு ஒப்பிடுகிறார். அதை ஒரு அந்த பூமியில விதைத்து சில நாட்கள் கடந்து வரும்போது அந்த விதை முளைத்து பூண்டுகளாக வளர்கிறது. அது இருக்கிற எல்லா பூண்டுகளை விட பெரிதாக போகிறது. அது மாத்திரமில்லாமல் ஆகாயத்து பறவைலாம் கடந்து வந்து அது நிழலபடியாக தஞ்சம் அடைகிறது என்று பார்க்கிறோம். ஆனால் பரலோகராஜ்யம் நம்ம நினைக்கிற போல ஒரு பெரிய நிலை கடவுள் கொண்டு போவார் ஆரம்பிப்பார்லாம் அப்படி அல்ல. தேவ திட்டம் தேவ தீர்மானம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் இல்லாமல் இருந்து உருவாக்குற தேவன். நாம் நினைப்பதும் மிஞ்சுவதும் எதிர்பார்ப்பதும் மிஞ்சு நடக்கிற விஷயங்கள். வேதாந்தத்தில் எந்த இடத்துல எடுத்துக்கொண்டாலும் பூமியில் யாரு தள்ளப்பட்டு ஒதுக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டார்களோ அவர்களை நிலைநிறுத்த தேவன். அதனால எந்த ஒரு நிகழ்வு நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அந்த மனிதனை கொண்டு தான் நிலைப்படுத்துவார். அதான் தேவராஜ்யத்தை குறித்து நீங்கள் புரிந்து கொள்ளணும். பெரிய பணக்காரம் ஒரே ஞானவான்லாம் அப்படிலாம் இந்த வேதத்தில் எங்கேயுமே எதிர்பார்க்க முடியாது. அப்படி நடக்காது. இந்த பூமிக்கெல்லாம் தள்ளப்பட்டு ஒதுக்கப்பட்டு நிர்ணயிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவோட தேவகுமாரனாக இருக்கிறார். உலகத்தில் அண்ட சராசரோட பெரிய தேவன். ஒரு சின்ன ஒரு குழந்தைய பிறப்பதற்கு கூட ஒரு வீடு இல்லை. அப்படிதான் அங்கே போய் உருவாக்கி ஒரு பெரிய மனிதனாக உருவாக்குறார். அல்ல இறைமார்க்கம் என்பது நாம் நினைப்பது போல அல்ல. இந்த ஊழியத்தை செய்வதற்கு தேவ திட்டத்தை நிறைவேற்றி பணம் வேண்டும், இல்லை நிறைய பேர் அறிவாளி எடுக்கப்பட வேண்டும். அப்படிதான் ஊழியத்தில் நிலையே இல்லை. ஏதோ ஒரு சிலர் தெரிந்து கொள்கிறார்கள். ஒரு 10% 8% தள்ளப்பட்ட ஒதுக்கப்பட்ட 2% ஞானத்தில் அறிவில் உடையவர்களாக இருப்பார்கள். அல்ல எல்லாம் என்று நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அந்த ஒரு 2% தான் இருப்பாங்க. 8% பேரெல்லாம் புறக்கணிக்கப்பட்ட ஒரு சமூகத்தில் எதற்கு எண்ணப்படாதவர்கள் தகுதியற்றவர்களை தான் தேவன் நிலைப்படுத்துகிறார். 1 கொரிந்தியர் சம்பவம் சொல்லுகிறார். அதனால் நாம் இறைமார்க்க வேணும். வாசி 1 கொரிந்தியர் 1:25 நினைக்கிறேன். நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிறப்புகள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானதை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். உள்ளவர்களை அவமாக்கும்
மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டபடி அப்படி செய்தார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக என் அறிவினாலே ஞானத்தின் புத்தியினாலே நான் தெய்வத்திற்கு செய்தேன், ஒரு சபையை கட்டினேன், மனுக்குலத்தை மீட்டேன் என்று சொல்லக்கூடாததற்கு அவர் இந்த பூமிக்குள்ளாக தள்ளப்பட்ட ஒதுக்கப்படலை அறிந்து கொண்டார். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தோட வாசம். நீங்கள் சகல ஜனங்களிலும் ஞானத்தில் அறிவும் புத்தியிலும் தேர்ந்தவர் என்று அவன் தெரிந்து கொள்ளலை. நீங்கள் அற்பமும் நம்பது கற்ற மனிதர்களாக உங்கள் பிதாக்களுக்கு நான் வாக்கு கொடுத்த பிரகாரம் உங்களை நான் தெரிந்து கொண்டேன். ஆனால் இறைமார்க்கம் என்பது நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். தேவ திட்டத்தை நிறைவேற்றிக் கொடுக்கிற காரியம் இருந்தாலும் சரி, பரிசுத்தத்தை அடைந்து கொள்கிற விஷயமா இருந்தாலும் சரி, இறைமார்க்கம் இந்த பூமிக்குள்ள தள்ளப்பட்ட ஒதுக்கப்படலை கொண்டு வந்து அவர் மேன்மைப்படுத்துகிறார். அழைக்கப்பட்ட பேருலேருந்து எடுத்துக்கொண்டு ஒரு படிப்பறிவு கிடையாது. இயேசு கிறிஸ்து பார்த்து கேட்குறாங்க, அவன் ஒரு கல்லாதவன், இவ்வளோ ஞானமாக பேசுகிறான், எங்கேருந்து வந்தது அப்படின்னு கேட்குறான். ஆனால் இறைமார்க்கம் நடைமுறைப்படுத்துகிற ஒரு தச்சு குடும்பத்தில் பிறந்து குடும்பத்தை பாரங்களை சுமந்து தன் கல்விக்கூடத்தில் போய் படிக்க கூட முடியல. அப்படிப்பட்ட நிலைகளில் தேவன் அங்கே அவரை உருவாக்குகிறார். அப்படி உருவாக்கி அவரை பூமிக்குள்ளாக எதற்காக அனுப்பினாரோ, பிதாக்களுக்கு வாக்கு கொடுத்த பிரகாரம் நம்முடைய அக்கரும் பாவம் மீறுதற்காக அவர் மரணத்தை நிலைப்படுத்தினார். ஆனால் வேதத்தின் மகத்துவங்களை புரிந்து கொள்ளப்பட வேண்டும். கடைசிகால தெய்வ திட்டம், தெய்வ தீர்மானம் என்பது ஒரு சின்ன சொற்ப நிகழ்ந்து கொண்டு போகிறான். அது ஒரு பூண்டு கொப்பிடுகிறான், அது வளர்கிறது எல்லா செடிகளுக்கு மேலே. ஆகாயத்து பறவைகளிலிருந்து தான் நிழலை பூண்டு கட்டி தன் வாழ்வாதாரத்தை பாதுகாத்துக் கொள்கிறது. இல்லை, சபையுடைய நிலைப்பாடு என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். சகரியா 4ஆம் அதிகாரம் 6லிருந்து 10 வரைக்கும் வாசிக்கும். அப்போது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலே ஆகும் என்று சேனையின் கர்த்தர் சொல்கிறார். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். தலைக்கலை அவன் கொண்டு வரும், அதற்கு கிருபை உண்டாவதா என்று ஆர்ப்பரிப்பார் என்றார். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகிய அவர், செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திவாரம் போட்டது, அவன் கைகளை இதை முடித்து தீர்க்கும். அதனால் சேனையின் கர்த்தர் என்னை உங்களிடத்து அனுப்பினார் என்று அறிவாய். அற்பமான ஆரம்பத்தினாலே யார் அசட்டை பண்ணலாம்? பூமியெங்கும் சுற்றி பார்க்கிறவர்களாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்குகளை சந்தோஷமாய் பார்க்கிறது என்றார். தேவ சமூகத்தில் பார்க்கிறோம். அப்போது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினால் அல்ல, பராக்கிரத்தினால் அல்ல, என்னுடைய ஆவினால எல்லாம் ஆகும். பெரிய பர்வதம் என்னை எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். தலைக்கலை அவன் கொண்டு வருவான், அது கிருபை உண்டாவது என்று ஆர்ப்பரிப்பார்கள். பின்னர் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு அவர் உண்டாகி, செருபாபேல் கையில் இந்த ஆலயத்துக்கு அஸ்திவாரம் போட்டது, அவன் கைகளை தான் முடித்து தீர்க்கும். அதனால சேனைக்கிறதை உங்களிடத்து அனுப்பானர் என்று அறிவாய். தேவனுடைய கடைசி கால மனவாட்டி என்பது ஆரம்ப நாட்கள் வெறும் அற்பமாக எண்ணப்படும். முடிவோ சம்பூர்ணமாக நடைபெறப்படுத்தும். தேவன் என்னை இந்த ஜனங்கள் மத்தியில் அனுப்பினார் என்பது இதுவே சாட்சி என்று சொல்லுகிறார். அதனால் வேதத்தில் எழுதப்பட்ட மனவாட்டி என்பது இதன் அடிப்படைக்குள்ள தான் போகணும். நீங்கள் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, ஒரு சில நாட்கள் முன்பு இங்கே தான் ஜாப் பண்ணிட்டு இருக்கிறோம், ஆத்மா குறித்து ஒரு பெரிய பாரம் இருந்துச்சு. எவ்வளவோ மனிதர்கள் காரைக்கால் பட்டணத்தில் இருக்கிறார்கள், தேவனை அறிய முடியாமல் நிலைகள். அப்படி சொல்லிட்டு லைட்டாக ஒரு தரிசனம் பார்க்குறாங்க. இந்த வாசப்பெல்லாம் நின்று வேகத்தை கேட்குறாங்க. கீழே வாசப்படில் நின்று எல்லாம் நிறைந்து வாசப்படில் நின்று வெளியில் நின்று கேட்குறாங்க. ஆனால் அந்த இறைமார்க்க நாம் நினைப்பது மாத்திரமல்ல, தேவன் எல்லாத்துக்கும் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். அந்த காலத்தில் நேர்த்தியாக நடைமுறைப்படுத்தி கொடுக்கக்கூடியவர்.
ஆனால் வேதம் சொல்லுகிற பிரகாரம் ஆரம்ப காலம் அற்பமாக எண்ணப்படும். தேவனை உங்களிடத்து அனுப்பினார் என்பதை நான் நிலைப்படுத்துவேன். அது தேவ ஆவியானாரே நிலைப்படுத்தப்படுகிறது என்று சொல்லுகிறது. இல்லை, நம்ம கொடுக்கோட பாஞ்சல நம்ம தைரியமாக தெளிவாக ஓடிட்டு இருக்கணும். அவ்வளோதான். சபை கட்டுதல், நிலைப்படுத்துதல் எல்லாம் ஒரு கருத்தில் உள்ள விஷயங்கள். அவர் ஒரு செகண்ட் தான் உலகத்தை மறந்துருப்பார், பெரிய விஷயமே கிடையாது. நம்ம கொடுக்கப்பட்ட நிலையில் நம்ம ஓட வேண்டும். ஏன்னா நம்ம எதிர்பார்க்க நீங்கள் உள்ளே போனால் தான் தெரியும். நான் உபதேசிக்கிற இந்த பரிசுத்தத்தில் நீதியில் நிற்க ரொம்ப கஷ்டம். ஏதோ நம்ம கடவுளை பலப்படுத்தி உட்கார வச்சிருக்கிறார். நாம் தேவனுடைய சத்தியத்தை எடுத்து மனுக்குலத்துக்கு சொல்லுகிறோம். பிரசங்கித்து முடிவுறதுக்குள்ளே போய் சொல்கிறோம். வாசமா ஒரு பெரிய நாளெல்லாம் போகணும். நேற்று ஒரு பிரசம் பண்ணி முடிவுறதுக்குள்ள போய் சொல்கிறாங்க. அவ்வளோ பெரிய ஒரு கடினமான பாதை. ஆனால் இறை சுமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் மனுக்குலத்தை கூட்டுவது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நம்மளால் வழி நடத்த முடியாது. தேவாமே நம்மளோட பலமாக இறங்கி நம்மளோட கூட இருந்து 11ஆம் மணி வேலையை சொல்லுகிற நாட்களை மையப்படுத்தி அங்கு கொண்டு வந்து சங்கீதம் 1:6 சொல்கிற பிரகாரம் 5 சொல்கிற பிரகாரம் நீதிமான சொல்ல பாவி நிலையில் இருப்பதல்ல. இப்படி தேவன் எல்லாமே ஒரு காலம் வைத்திருக்கிறார். பிரசிங் மூலம் சொல்லுகிற பிரகாரம் இயேசு கிறிஸ்து 33 ஆண்டுகள் வாழ்ந்தார். வெறும் 3 ஆண்டுகள் அதை கிரியை செய்தார். அப்போஸ்தலர் பார்க்கிறோம், போய் காத்திருங்க எருசலேமிலே, ஆவியானவர் ஊட்டப்படுவார், ஒரு பலமொழி கிரியை நடக்கும். அதனால் நாம் நடைமுறைப்படுத்த போகிற கிரியை இருந்தாலும் சரி, பரிசுத்தமாக இருந்தாலும் இந்த உலகத்தை நீண்ட நாட்கள் வாழ முடியாது. அதனால் ஒரு குறிக்கப்பட்ட காலத்தை வைத்திருக்கிறார். அந்த காலத்தில் அவர் சொன்னதுபடியே நடைமுறைப்படுத்துவார். ஆனால் நம்ம எதிர்பார்க்கிற கையாள போகிற சாத்தான் எதிர்த்து நிற்கிற காலங்கள் ஒரு நீண்ட காலம் இந்த பரிசுத்தை நிலைநாட்டவே முடியாது. அதில் ஒரு குறிக்கப்பட்ட காலத்தை நிலைநாட்டி மனவாட்டியை உருவாக செய்து அவர் எடுத்துக்கொள்ள போகிறார் என்பதும் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆகாய 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். முந்தின ஆலயத்தின் மகிமை காட்டிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும் என்று சொல்கிறார். ஆனால் 2 நிலைகளை மையப்படுத்துகிறார். முந்தின ஆலயம் என்று சொல்லுகிற சாலமோனால் கட்டப்பட்ட ஆலயம், பிந்தின ஆலயமாகிய தன் சரீரமாகிய மனவாட்டியை ஒப்பிடுகிறார். முந்தின மனிதனாகிய ஆலயமாக காணப்படுகிற ஆதாம் தேவனோடு சஞ்சரித்தான். பிந்தின ஆதாமாகிய மனவாட்டி யோவேல் 2 பார்க்கிறோம். தேவனுடைய சமூக, தேவராஜ்ய, தேவனுடைய ஐக்கியம் மனிதனோடு இருந்தது என்று பார்க்கிறோம். ஆனால் இப்படிப்பட்ட நிலைகளை உருவகப்படுத்தி நடைமுறைப்படுத்த நீண்ட காலம் நடைமுறைப்படுத்த முடியாது. ஏன்னா காலங்களும் மனிதன் சாத்தானுடைய கையாளுகளாக இருக்கிறான். சாத்தான் மத்தியில் குடிகொண்டு இருக்கிறான். ஒரு 3 ஆண்டு காலத்தில் ஒரு சோதனை வைக்கிறான். யூதாசு இயேசுவை காட்டி கொடுக்கிறான். சீசர்களாம் சிதறி போகிறார். வெறும் நீண்ட காலம், வெறும் 3 ஆண்டு காலம் ஊழியத்திலே கடைசியாக ஒரு சோதனைகளை எடுத்துக்கிறான். தான் இருந்த 3 ஆண்டுகள் அப்பம் புசி ரத்தம் புசித்து தேவனுடைய கிரிகளை பார்த்து எல்லாம் விட இருக்கிறார். 40 ஆண்டுகள் வனாந்தரத்தை வழிநடத்தின இஸ்ரவேலர் பார்க்கிறோம். ஒருவனாய்கள் போவது அரிதாக இருக்கிறது. ஒரு சாதாரண காலத்தில் எப்படி நடைமுறைப்படுத்தினார்னா, நாம் செய்ய போகிற ஊழியம் என்பது கடினமான ஊழியம். சாத்தானுக்கு கேருக்கு ஒரு முடிவை கட்ட போகிறோம். நாம் எத்தனை பேர் நிற்போம் யோசிச்சு பாருங்க. ஆனால் கடைசியில் நடைமுறைப்படுத்துகிற ஊழியம் என்பது சாதாரண நிலை அல்ல, ஒரு கடினமான பாதை. அந்த பாதைகளை நாம் கடந்து போவதற்கு ரொம்ப ஜாக்கிரதை. இறைமார்க்கு தவிர ஒரு வழியே கிடையாது. இறைவனை சார்ந்து எங்களை காணப்பட்டாதான் அதை நிலைநிறுத்த முடியும். ஏசியா 60ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிப்போம். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடத்துகிறேன். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியாவான். அதை ஏற்ற காலத்தை நான் நடைமுறைப்படுத்துவேன் சொல்கிறான். ஆனால் நாம் சமூகம் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் நாட்களை ஊழியத்தை செய்ய தெய்வத்திற்கு நிறைவேற்ற எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய நிலைப்பாடுகளை அறிந்து கொள்ளப்பட வேண்டும். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதி ஆவான்.
கர்த்தராக நான் ஏற்ற காலத்தை தீவிரப்படுத்துவேன். அதாவது தேவ திட்டம், தேவ திருமணம் என்பது ஒரு நீண்ட கால வாழ்க்கை அல்ல, ஒரு குறைந்த காலம் 3 ஆண்டு காலத்தில் அவர் தெய்வ திட்டத்தை நிறைவேற்றி கொடுக்க போகிறோம். ஆனால் கடைசி கால தெய்வ திட்டம் என்பது சாதாரண விஷயம் அல்ல. கேருப்பு நாம் ஜெயிக்கப்பட வேண்டும், அவனை தோற்கடிக்கப்பட வேண்டும், அவனை முற்று நாம் அழிக்கப்பட வேண்டும். ஆனால் ஊழியத்தை 2ஆ பிரிக்கிறான். மத்திய 10ஆம் அதிகாரம் 6 வாசிப்போம். காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாருக்கு போங்கள், போகையில் பரலோக ராஜ்யம் சமீபிக்கிறது என்று பிரசங்கம் பண்ணுங்கள். இங்கே இயேசுகிற 12 சீசர்களை தெரிந்து கொள்கிறார். அவர் சொன்ன வார்த்தை நான் பார்த்தேன்னா காணாம போன இஸ்ரவேல். ஆனா பேதுரு கொடுக்கப்பட ஊழியம் பார்த்தீங்கன்னா தேவனுடைய சமூகம், யோகாமுதையோட தொழுது கொண்டிருக்கிற, நான் கடவுளுக்காக காத்திருக்கிறேன், ஆபிரகாம் சந்ததியில சொன்ன மனிதர்கள் எல்லாம் காணாம போன ஆடு என்று சொல்கிறான். சங்கீதக்காரன் சொல்கிறான், சங்கீதத்தில் பார்க்கிறோம், தேவன் பூமியில் இருக்கிற மனிதர் பார்ப்பதற்கு கடந்து வருகிறார். தேவனை தேடுகிறவர் ஒரு நாள் இல்லை. நோவா நாட்களை பார்க்கிறோம், இந்த பூமியை அழிக்காதபடிக்கு அவரை காப்பாற்ற முயற்சிக்கிறார், ஒரு நாள் இல்லை. ஆனா நம்ம ஒரு சாதாரண காலம் அதெல்லாம். அப்படிப்பட்ட காலத்திலே தெய்வத்திடத்தை நிறைவேற்றி கொடுக்க மனிதனை தோற்கடித்தான். நாம் செய்ய போற தெய்வ ஊழியம் என்பது சாத்தானை தோற்கடிக்க போகிறோம், ஒரு யுத்த களம். எரேமியா 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிப்போம். நான் மீன் பிடிக்கிறவர்கள் அநேகரை அழைத்தனுப்புவேன், இவர்கள் அவர்களை பிடிப்பார்கள். அதற்கு பின்பு வேட்டைக்காரராகிய அநேகரை அழைத்தனுப்புவேன், இவர்கள் அவர்கள் எல்லா மலைகளிலும் எல்லா குன்றுகளிலும் கண்மலையில் வெடிப்புகளும் வேட்டையாடுவார்கள். என் கண்கள் அவர்களுடைய எல்லா வழிகளிலும் நோக்கமாய். எரேமியா தீர்க்கதரிசி மூலமா சொல்லுகிறார், ஊழியங்களை 2ஆக பிரிக்கிறார். அதன் முதலாம் நூற்றாண்டு காணப்படுற ஒரு ஊழியமும் கடைசி காலமாகிய மனவாட்டி ஒப்பிடுகிறார். இதோ நான் மீன் பிடிக்கிற அநேகரை அழைத்து அனுப்புவேன், இவர் அவரை பிடிப்பார்கள். அதன் பின்பு வேட்டைக்காரை அநேகரை அழைத்து அனுப்புவேன், இவர்கள் அவரை எல்லா மலைகளிலும் குன்றுகளிலும் கண்மலை வெடிப்புகளிலும் வேட்டையாடுவார்கள். 2ஆவது சொல்லப்பட்ட அருமை நேசர் அறிவிக்கப்பட்ட பிரகாரம் மலை என்று சொல்லப்படுகிற சபைகள், குன்றுகள், கண்மலைகள், இப்படி காணப்படுகிற ஒரு குட்டி குட்டி ஸ்தாபனங்கள், கண்மலைகள், தேவனை சார்ந்து ஓடி கொண்டிருக்கிற கிறிஸ்துவ மார்க்கம், அந்த 3 நிலைகள், யெகோவா தேவன், இயேசு நாமம், இப்படி பலவிதமாக காணப்படுற மனுக்குலத்தை அவர் கடைசி காலத்துல ஒரு வேட்டையாடுகிற ஊழியம் என்று சொல்கிறார். அங்க போய் சிக்கிக் கொள்ளுகிறார்கள் சொல்கிறது. அவளை மீட்கப்பட வேண்டிய என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். ஆனால் 2ஆவது செய்யப்படுகிற ஊழியம் என்பது மனிதன் எல்லாத்திலும் சிக்கி இருக்கிறான். அவனை ரொம்ப லெகுவா சத்தியத்தை சொல்லப்பட வேண்டும், சாத்தாண்ட கையிலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும், அவன் எப்படியோ தெய்வ சபைகளாக ஒன்றிணைக்கப்பட வேண்டும். ஆனால் நாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட தேவன் நம்ம நியமிக்கப்பட்ட ஊழியம் என்பது காணாம போன ஆடுகளாக இஸ்ரவேலர். 2ஆவதா புறஜாதிகளுக்காக பவுலை எடுத்து போக சொல்லுகிறான். இப்படி 2 வகையான நடைமுறைப்படுத்துகிற ஒரு பிரதான ஊழியம் பார்த்தீங்கன்னா காணா போன ஆடு. முதல் தான் சொந்த ஜனம் சாத்தானால் சிறைபிடிக்கப்பட்டு வஞ்சிக்கப்பட்டு மத்திய 24 வெளிப்படுத்தின 14 சொல்லுகிற பிரகாரம் அசுத்த ஆவிகள் சபைக்குள்ளாக புகுந்து தேவ திட்டத்தை நிர்மூலமாக்கி தேவராஜ்யத்தை கட்ட முடியாமல் பிரசவேதனை செய்கிறான். ஆனால் அவன் ரொம்ப லெகுவாக கடந்து போய் தான் நாம் ஆத்துமாக்களை அறுவடை செய்யப்பட வேண்டும் என்று இறை மார்க்கம் சொல்கிறது. அதனால் நம்ம தெரிந்து கொள்ளப்பட வேண்டும். காணாமல் போன ஆடுகளாகிய சொந்த ஜனமாகிய இயேசு வழி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்களாம் இந்த நிலையில சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள் நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். யோவேல் 3ஆம் அதிகாரம் 9 வாசிப்போம். இதை புறஜாதிகளுக்குள்ளே கூறுங்கள், யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணுங்கள், பராக்கிரமசாலை எழுப்புங்கள், யுத்த வீரர் எல்லாரும் சேர்ந்து ஏறுவர கடவுள். உங்கள் மண்வெட்டிகளை பட்டயங்களாகவும் உங்கள் அறிவாளர்களை ஈட்டிகளாகவும் அடிங்கள்,
பலவீனம் தன்னை பலவான் என்று சொல்வானாக. சகல ஜாதிகளை நீங்கள் சுற்றிலும் இருந்து ஏகமாய் வந்து கூடுங்கள். கர்த்தாவே, நீரும் அங்கு உடைய பராக்கிரமசாலை இறக்க பண்ணுகிறார்கள். ஜாதிகள் எழும்பி யோசபாத்தின் பள்ளத்தாக்கு வருவார்களாக. சுற்றிலும் உள்ள ஜாதிகள் நியாயத்திற்கு அங்கே நான் விட்டிருப்பேன். பயிர் முதிர்ந்தது, அறிவாலை நீட்டி அறிங்கள். இதை புறஜாதிக்குள்ளே கூறுங்கள், யுத்தத்துக்கு ஆயத்தம் பண்ணுங்கள், பராக்கிரமசாலை எழுப்புங்கள், யுத்த வீரர்களும் சேர்ந்து ஏறி வர கடவார்கள். உங்கள் மண்வெட்டிகளை பட்டயங்களாகும், உங்கள் அறிவாளர் ஈட்டிகளை அடியுங்கள், பலவீனத்தனை பலவன் என்று சொல்வானாக. ஆனால் இறைமாருக்கு நாம் சொல்லுகிற கடைசி கால ஊழி என்பது ஒரு யுத்த காலம். 3ஆம் உலக போரை விட மோசமான உலகம் நம்ம சந்திக்க போகிற யுத்த உலகம். இப்படி காணப்படுவனாலே நம்முடைய நிலைகளை அறிந்து கொள்ளப்பட வேண்டும். தேவன் சமாதானத்தை கொடுக்கிறார், விடுதலை கொடுக்கிறார், ஆசிரியர் எல்லாம் ஒன்றுதான். ஆனால் அதுக்குள்ள நாம் செய்ய போகிற ஊழி என்பது ஒரு யுத்த காலம். உங்களை பராக்கிரமசாலி ஆயத்தப்படுத்துங்கள். தேவன் தன்னுடைய பராக்கிரமசாலி ஒன்று நிறுத்துகிறான். நீங்க மாத்திரம் அல்ல, நம்ம பல முறை சொல்லியிருக்கிறோம், ஆவியானவர் உள்ள வருகிறார், மரித்து போன பரிசுத்தவான்கள் உள்ள வருகிறார்கள், இயேசு கிறிஸ்து உள்ள வருகிறார், தேவதூதர் உள்ள 4 பேர் சேர்ந்து நமக்கு வலதுகரம் கொடுக்கிறார்கள். அப்படி கொடுத்து தான் நாம் ஜெயிக்க போறோம். நம்மகிட்ட இருக்கிற அறிவிஞானெல்லாம் ஒன்றும் உலகத்துக்கு ஒத்து வராது. நம்மளோட பெரிய ஞானவான்லாம் இருக்கிறான். தேவன் ஆவியானவரை இறங்கி நாம் போதிக்க வேண்டிய நடத்த வேண்டிய காரியம் நடைபெறப்படுத்தி நாம் சகலத்திலும் புதிதாக்குகிறார் என்று சொல்கிறது. அதன் அடிப்படையில் தான் நாம் இறை சமூகம் பல வார்த்தைகளை சொல்லியிருந்தாலும் அதை நாம் தயாராகப்பட வேண்டும். யுத்தங்களுக்கு நாம் தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ளப்பட வேண்டும். நாம் அறிவாளிகளை ஈட்டுகளை கூர்மைப்படுத்திக் கொள்ளப்பட வேண்டும். உதவு சொல்லப்படுகிற சம்பவம் பார்த்தீங்கன்னா, வாசிக்கும் மீகா 4ஆம் அதிகாரம் 1 வாசிக்கும். கடைசி நாட்களிலே கர்த்தருடைய ஆலயமாக பர்வதம் கொண்டு ஸ்தாபிக்கப்படும், மலைகளை மேல உயர்த்தப்பட்டிருக்கும். எல்லா ஜாதியும் எடுத்து ஓடி வருவார்கள். எல்லா ஜாதிகளும் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தருடைய பொறுத்து யாக்கோபுடைய ஆலயத்துக்கு போவார்கள், அவர் தமது வழிகளை போதிப்பார். அதான் இறைமார்க்கம் சொல்லப்படுகிற ஒரு உயர்ந்த அடைக்கிறதுல கொண்டு போய் நம்ம ஸ்தாபித்து தெய்வத்திடத்தை நிறைவேற்ற காத்திருக்கிறோம். ஆனால் நம்முடைய அற்புத கிரியைகள் நடக்கும், அதிசயங்கள் நடைபெறப்படுத்துவார். நம்ம எல்லாத்தையும் ஜாக்கிரதையாக வெளிப்பட வேண்டும், அதெல்லாம் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். எல்லாம் உண்டுங்க, அதில் நாம் சாத்தானை எதிர்த்து அறப்பட வேண்டும். அவனை தோற்கு நம்ம இன்னைக்கு என்ன நினைக்கிறோம், வெறும் ஆசீர்வாதம் பண்ணி கேட்குறோம், சாத்தானை எதிர்க்க பயப்படுகிறோம். வேலை செஞ்சதான கூலி கிடைக்கும். தேவன் சமூகத்தில் அவர் எதிர்ப்பார் சாத்தானை நாம் தோற்கடிக்கப்பட வேண்டும். முதலாவது பலவான்களை கட்டுங்கள், அந்த பட்டணத்தை உள்ள போய் ஜனங்களை ஆயத்தப்படுத்துங்கள் என்று சொல்கிறார். ஆனால் ஆவிக்கிற மண்டலத்தில் நாம் வேலை செய்யாமல் கூலி கிடைக்கணும் எதிர்பார்க்கிறோம். அதனால ஒரு பெரிய இழப்பை நாம் சந்திக்கிறோம் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10 வாசிக்கும். கடைசியா என் சகோதரரை, கர்த்தரோட சத்துவத்தில் வல்லமையில் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசந்தோட எதிர்த்து திறனாகும்படி தேவன சர்வாயத்தை தரித்துக் கொள்ளுங்கள். அது நாம் நியமிக்கப்பட்ட தெய்வ திட்டம். வேதனைங்க ஐயா, நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பூமிக்குள்ளாக ஒரு மரணம் நடந்தாலும் சரி, இந்த பூமிக்குள்ளாக ஒரு எந்த ஒரு இழப்பு ஆக்சிடென்ட் ஆகிட்டு கொள்ளுங்க, வியாதி எடுத்துக்கோ, எல்லாம் சாத்தானுடைய தந்திரம் என்று சொல்கிறது. அதெல்லாம் மறைந்து செய்கிறது. நம்ம என்ன பண்ணணும், நம்ம எதை வச்சு நினைக்கிறோம், ஏதோ வண்டியில் பிரேக் இல்லை, எல்லா வண்டியிலும் தான் பிரேக் இல்லாமல் இருக்குது. எத்தனை பேர் பிரேக்கோட ஓட்டிகிட்டு இருக்கிறோம்.
எத்தனை பேர் எல்லாருக்கும் நல்லா டிரைவிங் தெரியும்? அப்படிலாம் கிடையாது. சாத்தானுடைய சீற்றத்தினால, சாத்தானுடைய சோதனையினாலே நாம் சேதப்படுத்தப்படுகிறோம். நாம் தெளிவடைந்து கொள்ளப்படணும். இந்த பூமியில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் ஒரு பின்புலம் எப்பயுமே இருக்கும். ஒன்று சாத்தானுடைய ஏவுதல், அல்ல மூதாதையுடைய நிலை குறைவுகள். இதன் அடிப்படையில் தான் நடக்கும். நாமளும் வண்டியில் தான் போகிறோம். ஏன் நம்ம வண்டியில் மட்டும் மோதமாக இருக்குது? நம்ம மட்டும் பெரிய ட்ராக்கில் போயிட்டு இருக்கிறோம். யோசிக்கணும்ல. பூமியில் எல்லாரும் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறோம். சில நிகழ்வு நடக்கிறது. அப்போ என்ன நிலைன்னு பார்த்தீங்கன்னா, சாத்தானால் உருவாக்கப்படுகிற விஷயங்கள். தேவனுடைய பாதுகாப்பு நாம் தேடிக்கொள்ளப்பட வேண்டும். அவரை தேடிக்கொள்ளும் போது தேவன் பிரேட்சமானவை காப்பாற்றுகிறான். நீங்க தேவனை தேடி தன்னை பற்றி கொள்ளப்பட இழப்பு உண்டாயிடும். ஆனால் நம்ம இறைமார்க்கம் சொல்லுகிற பிரகாரம் பூமிக்குள்ளாக நாம நடைபிடித்துக் கொள்ளப்பட வேண்டும். தேவ பாதுகாப்பு. ஒவ்வொரு நிகழ்வும் பார்க்கிறோம். எல்லாரும் லைசன்ஸ் கொடுத்து ஆராய்ச்சி பண்ணி வண்டி ஓட்டுறதை பார்த்து தான் கொடுக்குறான். ஆனால் மிஞ்சி ஒரு தவறுதல் நடக்கிறது. அதெல்லாம் புரிந்து கொள்ளப்பட இறைமார்க்கு நடைமுறை. ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம். வெளிப்படுத்தின 18ஆம் அதிகாரம் கடைசி வசனம். சாத்தான மேற்கோள் காமிச்சுட்டு சொல்லுகிறார், பூமியில் இருக்கிற தீர்க்கதரிசியோட ரத்தமும் பரிசுத்தமுடைய ரத்தமும் பூமியில் கொள்ளப்பட்ட அனைவருடைய ரத்தமும் அவனிடத்தில் காணப்பட்டது. வேதனமுக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் ஒரு பரிசுத்தமான காணப்பட அவனுக்கு உண்டாகிற மரணமாக இருந்தாலும் சரி, பூமியில் நடைமுறைப்படுத்துகிற எந்த ஒரு மரணமாக இருந்தாலும் அதனுடைய ரத்தம் அவன் கைகளில் இருக்கிறது பார்க்கிறோம். ஆனால் எதர்ச்சியா எதுவும் நடப்பது கிடையாது. சாத்தானுடைய திட்டத்தினால, சாத்தானுடைய பொறாமை பிடிக்காதனால பூமிக்குள்ளாக எந்த ஒரு அசம்பாவிதம் நடந்தாலும் அது அவங்க சந்தோஷம் தான். கடவுள் நிச்சயமாக துக்கப்படுவார். நம்ம பிள்ளை வச்சிருக்கிறோம், வளர்த்து கொண்டு போகிறோம். அது எந்த ஒரு அசம்பாவிதம் நடந்தாலும் நம்ம தான் துக்கப்படுவோம். படிக்கலை துக்கப்படுவோம், வீணான நிலைகளை போகிறாங்க துக்கப்படுவோம். இப்படிப்பட்ட ஒவ்வொரு நிகழ்வும் பார்த்தீங்கன்னா அது எந்த நிலையில் போகுது. படிக்கிற கல்லூரியில் மனமாக இருக்கிறார்களோ, நண்பர்களை மனமாக இருக்கிறார்களோ, எந்த சூழ்நிலை மனமாறினாலும் நாம் தான் துக்கப்படுவோம். பெற்றோர்கள் தான் அது கூட துக்கப்படுவார்கள், மற்றவர்கள் எல்லாரும் சந்தோஷப்படுவார்கள். அதே போல் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற விசுவாசங்கள் எந்த சூழ்நிலை நமக்கு ஒரு நிலை உருவாக்கினாலும் நிச்சயமாக நம் தேவன் துக்கப்படுவார். அவருடைய நோக்கம் என்ன? நம்ம தெய்வம் துக்கப்பட வேண்டும், வேதனைப்பட வேண்டும். ஏன் இந்த மனிதனை உருவாக்கணும், ஏன் இந்த பிள்ளைகளை பெற்றோம், இந்த பிள்ளைகளை ஏன் இப்படி வளர்த்தோம் என்று நாம் துக்கப்படுகிறோம். இப்படிப்பட்ட நிகழ்வுகளை கால சூழ்நிலை உருவாக்கி சாத்தான் நம்மை வேதனைப்படுத்துகிறான். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும். தெளிந்த புத்தி உள்ளவராய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் பிசாசானவன் கர்சிக்கிற சிங்கமால் எவனை விழுங்கலாம், இரவும் பகல் என்று சொல்லுகிறது. ஆனால் இறைசம் 2 வார்த்தை ஒப்பிடுகிறார். ஒன்று தெளிவாக இருக்கணும் ஒரு நோக்கத்தை, இன்னொன்று தெய்வ சமத்தை அண்டிக் கொள்ளப்பட வேண்டும். இந்த எதிலாவது ஒன்று கோட்டை விட்டாலும் வேலை முடிஞ்சிருச்சு. ஒரு விஷயத்தை நீங்கள் தெளிவில்லைன்னா உங்களை ஏமாத்திடுவான். தெய்வ சமூகத்தை நீங்கள் விட்டுவிட்டீங்கன்னா அவர்களை வீங்கிடுவான். இந்த 2 விஷயத்தில் தான் நாம் ஆவிக்கிற வாழ்க்கையை நிலைநிறுத்த முடியும். அதனால் எடுத்துக்கொள்ளப்பட்ட எந்த ஒரு நிகழ்வும் ஒரு தெளிவோடு ஓட வேண்டும். தேவனை சமூகத்தை சார்ந்து கொள்ளப்பட வேண்டும். ஏன்னா அவன் சிங்கம் போல் கரிசிக்கிறான், இரவோடு சுற்றி வகை தேடித்திருக்கிறான், அவன் எங்கே சிங்க வைக்கலாம்னு சொல்லிட்டு. இந்த 2 நிலையும் ஜாக்கிரதையாக இருந்தீங்கன்னா தேவன் நிச்சயமாக நம்ம வலது கரம் கொடுத்து அவர் திட்டம் இருக்கட்டும், நம்ம நோக்கமாக இருந்தாலும் ஒரு நிறைவை நாம் அடைந்து கொள்ளலாம். ஆனால் இறைசொன்னு சொல்லுகிற பிரகாரம் நம்முடைய துவக்கம் ஒரு கடுகுக்கு ஒப்பாக இருக்கிறது. ஒரு பெரிய மரமாக வளரப்போகிறோம், செடியாக கொடியாக வளரப்போகிறோம். பூமியில் இருக்க எல்லா மனிதர்களும் நாம் அடைக்கலமாக நாம் காணப்பட போகிறோம். ஆனால் நாம் தைரியமாக எதிர்கொண்டு சாத்தனை தோற்கடித்து தெய்வத்திற்கு செலுத்தி ஆயத்தப்படும்படியாக தேவன் நாம் அதை கேட்டுக்கொடுக்க அந்த வார்த்தை ஆசிரியப்பார்கள். ஆமாம், இந்த வார்த்தை ஒரு ஜெபித்து கடன் சொல்லுவோம்.